வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் தற்சமயம் இந்த காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வுல 70 வினாக்கள் குளறுபடி அப்படின்றதுனால அந்த தேர்வையே ரத்து செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய தேர்வு சிவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. காலேஜ் டிஆர்பியோடைய தேர்வுல முறைகேடுகள் அதிக அளவுல நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டியிருக்காங்க. அடிப்படையில நம்ம பார்க்குறப்ப காலேஜ் டிஆர்பியோடைய தேர்வு மறு தேர்வு நடத்தப்படுறதுக்கும் இல்லை நடந்து முடிந்த தேர்வை ரத்து செய்யப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஸோ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்திருக்கிறது காலேஜ் டிஆர்பியுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை கூட தள்ளுபடி செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தேர்வில் நியமனம் தொடர்பான முறைப்பாடு குற்றச்சாட்டுகள் சமீபத்தில் முழுமையான ஊழல் நிறுவனமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஆனால் பல சந்தேகங்கள் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை சுருக்கமாக பார்த்தா நியமனத்தில் சந்தேகம். 2026 டிசம்பருக்கு 25 டிசம்பருக்கு பிறகு மொத்தம் 2700 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலியிடங்கள் இருந்தும் 5 பேருக்கு மட்டுமே அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கப்பட்டது மிக பெரிய அளவில் ஒரு சந்தேகம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ரிசல்ட் தாமதமாக வெளியானது. இது கூட சந்தேகத்தை ஏற்படுது. இன்டர்வியூ ஷெட்யூல் மாற்றம், சில சப்ஜெக்டுகளுக்கு இன்டர்வியூ திடீரென மாற்றுவது முன்கூட்டியே நடத்தப்பட்டது. பலர் இன்ரெகுலரிட்டி, ஸோ கெஸ்ட் ஃபேக்கல்டி போன்ற சம்பவங்கள் ஹையர் எஜுகேஷன் தேர்வில் குழப்பத்தை உருவாக்கியிருக்கு. ரெக்யர்மெண்ட் கேன்சல் பண்ணுறாங்களா ரீஸ்டார்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ இது எது எப்படி இருந்தாலும் இந்த தேர்வையே தள்ளுபடி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்து நாம் பார்க்கலாம். அடுத்து ஓட்டுப்பதிவுக்கு மறுநாள் பள்ளிக்கு வர கல்வித்துறை கண்டிப்பு, அதிர்ச்சியில் தேர்தல் பணி ஆசிரியர்கள். தமிழகம் முழுவதும் சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு மறுநாள் ஏப்ரல் 24 பள்ளிக்கு வர வேண்டும் என அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்துள்ளால் ஆசிரியர்கள் அதிருப்தியில் உள்ளனர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தேர்வை அடுத்து ஆண்டு தேர்வுகளும் நேற்றுடன் முடிந்தது. இன்று முதல் மாணவர்களுக்கு கோடை விடுமுறையும் தொடங்கப்பட்டது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஏப்ரல் 17 முதல் 25 வரை ஆசிரியர்களுக்கு வேலை நாள் என கல்வித்துறை உத்தரவிட்டிருக்காங்க. சட்டத்தண்டனை தேர்தல் காரணமாக பணிக்கான உத்தரவை பெற்று ஓட்டுச்சாவடி மையங்களுக்கு செல்வதால் ஏப்ரல் 22ஆம் தேதி ஓட்டுக்காகவும் 23ஆம் தேதி ஆசிரியர்கள் ஆன் டியூட்டி அனுமதிக்கப்பட்டது. ஆனால் 24ஆம் தேதி பள்ளிக்கு வர வேண்டும் என அனைத்து மாவட்டங்களிலும் அதிகாரிகள் வாய்மொழியாக உத்தரவுன்னு குறிப்பிட்டாங்க. தேர்தலுக்கு முதல் நாள் இரவு ஓட்டுச்சாவடிகளில் தங்கியிருக்க வேண்டும். பெரும்பாலான ஓட்டுச்சாவடிகள் அடிப்படை வசதியே இருக்காது. கொசுக்கடியிலும் கழிப்பறை வசதி இல்லாத நிலையிலும் அந்த இரவை ஆசிரியர்கள் கழிக்க வேண்டும். மறுநாள் ஓட்டுப்பதிவை முன்னிட்டு அதிகாலையிலேயே மாதிரி ஓட்டுக்கு தயாராக வேண்டும். பின் உணவு கூட இடைவெளியில் அனுமதிக்கப்படவில்லை. இரவு வரை தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். நகரப்பகுதிகளில் உள்ள ஓட்டுச்சாவடிகளில் கூட ஓட்டுப்பெட்டி எடுத்து செல்லும் பணி முடிய மறுநாள் அதிகாலை வரை ஆகும். இந்த நிலையை மறுநாள் எப்படி பள்ளிக்கு செல்வது? ஏப்ரல் 24ஆம் தேதி விடுப்பு அனுமதி அளித்து ஆசிரியர்களுக்கான கடைசி வேலை நாளை முடிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் பள்ளிக்கல்வித்துறை விரைவில் சுமூகமான முடிவெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ டெட்டாசிரியர்களுக்குண்டான இறுதி தீர்ப்பு வரும் திங்கட்கிழமை வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதிகளில் 149 ஜிஓ மற்றும் 2013-17 பாஸ் பண்ணக்கூடிய போஸ்டிங்கில் விரைவில் போட போகிறாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.